மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மள நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க தியேட்டர்ல போய் நேற்று படம் பார்த்தீங்க லைவாவே. நீங்க சொன்ன பல விஷயங்கள் படத்துல இருந்தது. ஆக்சுவலாக படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருந்தீங்க. இப்போ படத்துடைய எக்ஸாக்ட் வசூல் என்ன, அதான் நிறைய பேர் கேட்குறாங்க. பல தடைகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி, அசிங்கங்கள் அமலை தாண்டி நேற்று உலகம் பூரா ரிலீஸ் ஆன படம் நம்ம விஜய் சாருடைய ஜனநாயகன் படம் கடைசி படம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாம்போடு நேற்று நிறைய பேர் கண்கள்ங்கிறத பார்த்தோம். விஜய் அவர்களே அதுக்கு முதல் நாள் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் கூட்டு போய் படம் பார்த்த ஒரு தகவல் நமக்கு வந்தது. அதை குறிப்பாக படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஒரு விஷயம் நமக்கு வந்தது. ஸோ இப்போ கலெக்ஷனுக்குள்ளே போகலாம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓவரால் இந்தியாவை தவிர்த்து வெளிநாடு டோட்டல் கலெக்ஷன் பார்த்தா 105 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு கலெக்ஷன் வந்துப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு 49 crores கிராஸாக இருக்குது. ஓவரால் நம்ம வெளிநாட்டில் பார்த்தோம்னா ஒரு 55 crores கிட்ட 105 கோடிகள் மேலே தாண்டப்பட்டதா ஒரு தகவல். இது கொஞ்சம் மேலேயும் போகலாம் நமக்கு. அதை விசாரிச்ச வந்த ஒரு தகவல் இது. இப்போ இன்னொரு 3 நாள் இருக்குது. 3 நாள் போச்சுன்னா கிட்டத்தட்ட 200 கோடி சாகிடாக தாண்டி போகிறது. ஆனால் இங்கே குறிப்பாக நான் என்ன சொல்லிக்கிறோம்னா, இந்த ஃபஸ்ட் டேயே பார்த்தோம்னா இந்த ஏ சர்டிஃபிகேட் கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த பிலோ 18 பேர் தாங்க அப்படின்னோம்னா, அந்த லீக்கான வெர்ஷன் பார்க்காம ஒரு வெர்ஷன் ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா, அவர்கள் பார்க்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் 200 கோடியை தாண்டி மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கும் அப்படிங்கிறதா வந்த ஒரு தகவல் நமக்கு. அது ஆனால் இதுவே மிகப்பெரிய ஒரு வசூல் அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து சொல்லப்பட்ட ஒரு தகவல் ஒன்று வருது. ஸோ இங்கே திருப்பூர் சுப்பிரமணியர் சொல்லும் போது பார்த்தோம்னா கூட மிகப்பெரிய வசூலை பண்ணியிருக்கு ஓப்பனிங். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அது சொல்லப்பட்ட ஒரு தகவல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய படங்களில் இந்த படம் மட்டும் நீங்கள் கேட்டீங்க. நான் இதுக்கு முந்தைய ஒரு 10 படங்களுக்குள்ளே லைட்டாக போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 100 கோடி ரூபா கிளப்பில் ஆன படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2010 துப்பாக்கி படம் தான் 100 கோடியை தாண்டின படம். அப்புறம் கத்தி வந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 6 படம் 200 கோடியை தாண்டின படம். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ட்டு, மெர்சல், சர்க்கார் அண்டு மாஸ்டர், பிகில், வாரிசு அப்படிங்கிறது 200, 220, 230 கோடி தாண்டின படம். இது 8 படம். இது 9வது பார்த்தீங்க அப்படின்னா கோட்டு படம் தான் கிட்டத்தட்ட 440 கோடி வரைக்கும் தாண்டி 400 கோடி ரூபா கிளப்பில் போய் தாண்டிச்சு. டாப்பில் இருக்கிறது நம்பர் லியோ. அது கிட்டத்தட்ட 535 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் செய்யப்பட்டு டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது. இந்த 10 படங்களையும் தாண்டி இந்த ஜனநாயகன் போய் நிற்கும் அப்படிங்கிறத ஒரு சொந்த தகவலாக இருக்குது. இதுதான் எதிர்பார்க்கப்படுது. இது மக்கள் கையில் விஜய் அவர்கள் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை வெற்றி படமாக வசூல் அப்புறம் மக்கள் பார்த்துவாங்க, ரசிகர்கள் பார்த்துவாங்கன்னு சொன்ன விஷயம். இதுதான் இப்போதைக்கு நமக்கு வந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கலெக்ஷன் தகவல் நமக்கு வந்துடும் சார். ஜனநாயகன் படம் கரெக்டாக ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு மட்டும் சில போராளிகள் வெளில வந்திருக்கிறாரு, அமீர் மாதிரியான சில பேர். அது கரெக்டாக ரிலீஸ் ஆன FDFSக்கு மட்டும் ஏன் சார் வந்தார் அவர்? ஸோ அதுதான் எனக்கு என்ன, நான் விசாரிக்கும் போது தகவல் வருது அப்படின்னா, அந்த அவர் பேசுனது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, எந்த போராட்டம் ஒரு மாணவர்கள் பண்ணுறதுக்காக வந்தாங்கன்றது ஓகே. அது இது கிட்டத்தட்ட வெகு நாட்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. போன வாரம் பேசியிருக்கலாம், அதுக்கு முந்தின நாள் பேசியிருக்கலாம். அங்கே ஏற்கனவே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது மாணவர்கள் மத்தியில். இது வந்த தகவல் இது. ஆனால் கலைத்துறையை சேர்ந்தவர்களே ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஒரு அதாவது கண்டனத்தை தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களுக்காக அரசுக்கு எதிராக பண்ணும்போது ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுவது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா ஒரு டைரக்டர் கிடையாது. இப்போ அந்த இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் மூலமாக தான் வந்தாங்க. இப்போ இன்னொரு இயக்குனர் தயாரிப்பாளர் உள்ளே இருக்காங்க. அவங்க பணம் மட்டும் தானே படம் பண்ணுறாங்க. ஒரு படம் கஷ்டப்பட்டு வழிகளோடு ரிலீஸ் ஆகும்போது அது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்குங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். 6 மாத காலமாக படாத பாடுபட்ட படம். பக்கத்து ஸ்டேட் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ப்ரொடியூசர் 400 கோடி ரூபாய் செலவு படத்தை எடுக்கிறாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு. பட்டவனா கரெக்டாக ரிலீஸ் அன்னைக்கு உட்காந்துட்டு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா இது கலைத்துறைக்கே ஒரு துரோகம் பண்ணுறது மாதிரி இருக்குது. பேசுங்க, தவறு கிடையாது. நீ இங்கே பேசுகிறதுக்கு நேராக டெல்லிக்கே போய் உட்காந்துட்டு நீங்கள் பேசலாமே. அங்கே நிறைய நடிகர்கள் போனதை நம்ம பார்த்தோம்ல. இங்கேருந்து போகலாமே, ஒன்றும் தவறு இல்லையே. ஜனநாயகத்துக்காக போராடுற மாணவர்களுக்கு மத்தியில் ஜனநாயக படத்துக்காக செலிப்ரேட் பண்ணுறான்னு விஷயத்தை வேற சொல்கிறாங்க. இது ஒரு உண்மையிலே ரொம்ப கொடுமையான விஷயங்க. மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதை நம்ம தமிழக முதலமைச்சர் கலைத்துறை இருந்தவர், டாப் மோஸ்டில் இருந்தவர், உச்சத்தில் இருந்துட்டு தமிழ்நாட்டு செய்கிறதுக்காக ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. இந்த தில்லு யாருக்காவது இருக்கா? முதல்ல அந்த இயக்குனருக்கு தயாரிப்பாளர் இருக்குமா? முதல்ல எதுவுமே நாட்டுக்கு உழைக்கிறேன்னு சொல்லி வர சொல்லுங்கள். பேசுறது வெரி ஈஸி. ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க, ஜனநாயகன் படம் கடைசி படம். எல்லாம் உணர்வுபூர்வமாக ரொம்ப உணர்ச்சிகரமாக போகிறாங்க படத்துக்கு. படம் பார்த்துட்டு அந்த கண்டென்ட் நல்லா இருக்குது. அது காட்சி அமைப்பிலே நேரில் கண் கலக்கிற மாதிரி சில காட்சி அமைப்பில் இருக்குது.
அதை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டு விமர்சனம் பண்ணுறீங்க. அதாவது அந்த சந்தர்ப்பத்தை எடுக்க வேண்டாம். அது வேற கண்ணோட்டத்தில் நடக்குது. அதற்கு கொள்கையில் ரீதியாக தன்னுடைய தமிழக அரசு மிகப்பெரிய எதிர்ப்பை சொல்லியிருக்கு. அந்த நீட் தேர்வே தேவை இல்லைங்கிற விஷயத்தை தான் டிவிக்கு அரசே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஆளுகின்ற அரசு அதான் சொல்கிறாங்க. அது மாற்றம் செய்யலை. பட் ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ கையில் எடுத்து பேசணுங்கிறது படத்தினுடைய வசூலை குறைக்கணும், மக்கள் மத்தியில் அதோட ஆர்வத்தை குறைக்கணும், டைவர்ட் பண்ணுற நோக்கத்தோடு தான் பண்டங்கள் செயல்படுது. அப்போ இது யார் சொல்லி செய்கிறீங்க நீங்கள்? எனக்கு புரியல. சரி, குரல் கொடுக்குறீங்க, தவறு இல்லைங்க. எங்கே கொடுக்கணும்? நீங்கள் டெல்லிக்கு போய் கொடுங்க. இல்லைன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நேற்று ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்போது தான் இந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கணுமா? நான் கேட்குறேன். அது அவசியம் இல்லை. சரி, இன்னைக்கு காலையில் கொடுங்க. அது நேற்றோட முடிச்சுட்டாங்களா? மேட்டர் முடிஞ்சு போச்சா? அப்போது ஒரே ஏம், ஜனநாயகம் படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடாது, ஆனால் வசூல் வரக்கூடாது, மாணவர்கள் மத்தியில் போய் சேரக்கூடாதுன்றதுனால அந்த படம் பார்க்காம மாணவர்களை நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பங்கு சேர்த்துட்டாங்க. அப்படியே ட்வீட் வரதாங்க. ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் அதை அவங்களாம் சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து இந்த போராட்டத்தை பண்ணுறாங்க. இது சினிமா துறையில் இருக்கீங்க நீங்கள், கலைத்துறையிலேருந்து போய் உட்காந்துருக்காரு இல்லையா? பட் அதை பார்க்கணும். ஆனால் இங்கேருந்து அவர் போராட்டம் பண்ண அங்கே எப்படி சார் குரல் கேட்கும்? அவருக்கு நிஜமாவே இது மேலே உண்மையாகவே அந்த கோபம் இருக்குதுல்ல, நியாயம் கிடைக்கணும். அப்போ ஒரு டெல்லிக்கு தானே சார் போய் போராடி இருக்கலாம். அது நோக்கம் இல்லைங்கிறது எனக்கு தெரிய வருது. நேற்று ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் போது தானே இந்த விஷயத்த பண்ணுறாங்க அவங்க. அது நோக்கம் இல்லை, ஆனால் அது ஒரு காரணமாக வச்சு இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க, இங்கேருந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு நைட்ஸாக இங்கே பேசிட்டு போயிட்டாரா? அது இதோட முடிச்சுட்டு போயிடுவோம். அப்படி பார்த்தா என்ன, இது தவிர சிஎம் முறையில் படத்தை போய் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் நடித்த கடைசி படங்க, உணர்வுபூர்வமான படங்க, ஸ்க்ரீனில் பார்க்க ஆசைப்படுறாரு, போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிஎம் சாப்பிடக்கூடாது, சிஎம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? முடிச்சுக்கிட்டே இருக்க சொல்லுவீங்களா? இல்லை நீங்கள் சாப்பிடாமல் இருந்துருக்கீங்களா, தூங்காமல் இருந்தீங்களா, வேறு வேலைகள் பண்ணாமல் இருந்தீங்களா, ஷூட்டிங் நடக்காமல் இருந்திருக்கீங்களா, ஷூட்டிங் பண்ணுறீங்களா? இல்லை, அமீர் கடந்த 5 வருஷமாக எந்த போராட்டத்தையும் கலந்துக்கல சார். குரல் அப்பப்போ எதுக்காவது ஒன்று கொடுப்பாரு, அதோட ஆஃப் ஆயிருங்க. அவர் திடீர்னு ஒரு வேளை திடீர்னு பேசிட்டு போயிடுவார். ஓகே, பட் இது எப்போ கொடுக்கணும், எப்போ பேசணும், எப்போ உங்கள் குரல் ஒலிக்கணும், அதுக்கு ஒரு டைம், நேரம், காலம் இருக்குங்க. அப்போ நீங்கள் பண்ணுங்கள். இது விஜய் அவர்களுடைய சொந்த படமாக இருந்தால் கூட இந்த கேள்வி கேட்கலாம். நீங்கள் அது படத்தை தள்ளி ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கலாம். வேற ஒரு ப்ரொடியூசர் 6 மாதமாக படாத பாட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு. போனால் போது ஏசிட்டு வேறு கொடுத்துட்டாங்க படத்துக்கு. பரவாயில்ல, வசூல் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி மக்கள்கிட்ட கொண்டு கடைசி படத்தை சேர்த்துருன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொள்ளிலே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு இல்லையா? நீட் தேர்வு தேவை இல்லை அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடச்சி முடிச்சுட்டாங்க. அப்புறம் இன்னும் குரல் கொடுப்பாரு அவர், வேற விஷயம். பட் இது என்னால் அவங்க நேற்று பண்ணது ஜீரணிச்சிக்க முடியலங்க. சுப்பிரமணியபுரத்தில் கஞ்சா கருப்பு மூடின கதவு பின்னாடி போய் சத்தம் போட்டு போவார், அந்த மாதிரி தான் அமீருடைய பேச்சு இருந்தது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பவர்ஃபுல், இதை முடிவு பண்ண வேண்டிய இடம் டெல்லி. ஆமாம், அங்கே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இங்கே இருக்கிறாரு. வேறு எதெல்லாம் சொன்னாங்க. நீட் தேர்வை ஒழிப்பதற்கும் அதை முறிப்பதற்கும் எங்களுக்கு ரகசியம்லாம் இருக்குன்னு சொன்னவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? இவர் அங்கெல்லாம் கேட்கவே மாட்டார் சார். ஒன்றுமே இல்லை, 5 வருஷம் அதுதான் 5 வருஷம் எதுவுமே பண்ணல, ரகசியம் என்னன்னே தெரியலேன்னு சொல்கிறாங்கல்ல. அவர் யார் பக்கங்கிறது ஊருக்கே தெரியும். அவர் சென்டர்லாம் கிடையாது, அவர் ஒரு பக்கம் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அது 15 வருஷமா நடக்குதுங்க, 10 வருஷமா போராட்டம் நடந்துட்டு இருக்குங்க. எதை பற்றியுமே ஒன்றுமே கொடுக்கல. அப்பப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு குரல் கொடுத்துட்டு போயிடுறீங்க. அவர் ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா தான் போராட்டத்துக்கு களத்துக்கு வருவார் அவர் எப்பவுமே. இது நீ எப்படி பார்க்கறது? பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் இந்த சுண்ணாம்பா, அப்படிதானே தோணுது. நேராக ஃப்ளைட்டு பிடிங்க, டெல்லி போங்க, இங்கே பேசுங்க, மாணவர்கிட்ட ஆதரவு சொல்லுங்க, நீங்கள் குரல் கொடுங்க, தப்பு கிடையாது. போக மாட்டார், தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் பேசுவதான நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக படத்தையும் விஜய் அவர்களுடைய ஆட்சியும் எதையா ஒன்று பேசணும் நோக்கத்தோடு தான் நேற்று நடந்ததாக நான் நினைக்கிறேன் சார். அதில் எந்த மாற்றமும் இல்லை சார். எஸ், நிறைய அமைச்சர்கள் படம் பார்த்து அழுதாங்க, அது ஒரு விமர்சனமாக மாறிச்சு. ரெண்டாவது நிறைய ஆடியன்ஸ் லாஸ்ட்டில் போட்ட கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன். அமைச்சர்கள் அவங்க மனசு தானேங்க. முதல்ல ரசிகர்கள் இருந்தாங்க, படம் பார்த்தாங்க, கொண்டாடுனாங்க. இன்றைக்கி அமைச்சராக அமெரிக்காவில் இருக்காங்க, படம் பார்க்குறாங்க. சிரிக்கிற நேரத்தில் சிரிக்க தான் முடியும், அழ நேரத்தில் அழ தான் முடியும். அதுதான் மனித தன்மை, மனசு அதான் சொல்லும் நமக்கு. படம் பார்த்தாங்க, எமோஷனல் ஆனாங்க. உண்மையிலேயே படம் பார்த்தவங்க பார்க்குற அத்தனை ஆடியன்ஸுமே எமோஷனல் ஆகலைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா பேரும் எமோஷனல் ஆகிட்டு தான் வெளில வந்தாங்க. ஆனால் இனிமேல் ஸ்க்ரீனில் விஜய் அவர்கள் பார்க்க முடியாது. இப்படி ஒரு டான்ஸ், இப்படி ஒரு ஃபைட், இப்படி ஒரு மாஸ் என்ட்ரி, ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படி அப்படியே வந்துட்டு இருந்த ஒரு இதை ஓ இது கடைசி படமாக நினைக்கும் போதே பக்குங்கும். அதாங்க நேச்சுரல்.
அதாங்க மனித தன்மை, அதாங்க மனசு. அது இல்லாமல் வந்து அமைச்சர் அழுறாரு, ஆடியன்ஸ் அழுறாங்க. என்ன சொல்றது, அது ரொம்ப கொடுமைங்க. அது ரொம்ப ரொம்ப கொடுமை. அது ரொம்ப எமோஷனல் படம். மொத்தத்தில் ஜனநாயகன் படம் ஒரு எமோஷனலான ஒரு படம். நல்ல வந்து கண்டனோட கதையோட நகர்ந்த படம் தான். காட்சி அமைப்புகளே விஜய் அவர்களே நிறைய சீன்ஸில் வந்து நம்மளை வந்து அப்படி கண் கலங்க வச்சுருந்தது ஆக்ட் பண்ணியிருப்பார். ஆடியன்ஸு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, எப்படியே வருஷம் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்றாங்க. பட் அது வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய அந்த உணர்வு பண்ண உணர்ச்சியை வந்து மதிக்க தெரியணுங்க ஃபர்ஸ்ட். அதுதாங்க மனித தன்மை. படத்தில் வில்லன் அதிக நேரம் வர்றாரு, அவர் காட்சிகளை மட்டும் நீங்கள் ட்ரிம் பண்ணிங்கன்னா படம் பார்க்க இன்னும் கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்ற. இல்லை, அது கரெக்டுங்க. எனக்கே அது தோணுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 3 minutes படம் ஓடுது. ரைட், ஓகே. ஒரு படத்துக்கு வில்லன் ரொம்ப மஸ்ட்டு, தவிர்க்க முடியாது. பட் இந்த ஹீரோயிசம்ங்கிற ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹீரோவை வச்சு தான் நீங்கள் வந்து வில்லனை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். பட் இங்கே ரொம்ப லென்த்தியான ஒரு ஷார்ட்டெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு ஹீரோக்குரிய வந்து ஒரு இன்ட்ரோ ஃபைட் கொடுத்துட்டீங்க. கரெக்ட், ஓகே. பட் வில்லனுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனீங்க, அது தேவையில்லை. ஆப்பிரிக்காவில் சுவானிக்கான்ற ஒரு கண்ட்ரியில் போயிட்டு பண்ணுறீங்க, சரிங்க, அப்புறம் ஆட்டி போகிறீங்க, அதிபரையே தூக்கில் போகிற மாதிரி சீனை கொண்டு போகிறீங்க. இது எதுக்கு இந்த பில்டப் தேவையில்லை நீங்கள். இது ரைட்டு, ஓகேங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக்கை வேற ஒன்று சொல்லி பார்க்கவே முடியலங்க. ரெண்டாவது, நமக்கு ஒரு நேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குங்க. அந்த நேட்டிவிட்டி தகுந்தது மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த வில்லன் கேரக்டரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பாபி தேவல் இதுக்கு செட்டே ஆகலை. அப்படி பொம்மை மாதிரி ஏதோ அப்படி வர்றாரு, போகிறாரு, நிற்கிறாரு, பேசுகிற வாய்ஸ், டப்பிங் வாய்ஸ் வேறு கொஞ்சம் பெரிய மேன். இது எல்லாமே டைரக்டர் டச். இது டைரக்டருடைய மிஸ்டேக் தான் சொல்ல வரேன். இதை அவரோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். பட் இங்கே நீங்கள் அவருக்கு ஃப்ளாஷ்பேக் அவ்வளோ லென்த்தியாக சொல்ல வேண்டிய நெசசிட்டி என்ன இருக்குது? தேவையில்லை. ரைட், ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஒரு கெட்டவனை மாற்றுறது ஒரு டேட்டி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் சொல்ல வரீங்க. அதை டக்குன்னு பாஸ் பண்ணி சீன்ஸ் ஸ்கிரிப்டாக கொண்டு போகணும் நீங்கள். அதை சரி, அதை தான் விடுங்க. சரி, கிளைமாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே அங்கே வந்து நீங்கள் இந்த ப்ரீ கிளைமாக்ஸில் ஹீரோ உள்ளே நீங்கள் என்ட்ரி கொடுத்துடணுங்க. நீங்கள் ஒரு 20 minutes மேலே போய்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ட்ரி ஆகிறார். அதுக்கு மேலே ஆர்சி வாருன்றீங்க, ரோபோட்டிக் ஃபைட்டுன்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எனிமின்றீங்க, அதுன்றீங்க. வீடியோ காம்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படிங்க அதை? ஸோ எப்படி அக்செப்ட் பண்ணுறது இதை? பட் இதுக்கு மீறி ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. எங்களுடைய தளபதி, எங்கள் அண்ணன் விஜய் நடித்த கடைசி படம் கொண்டாடுறீங்க. அந்த மனசு அவருக்கு இருக்குது. ரைட், ஓகே. பட் நீ இன்னும் ஸ்கிரிப்டாக இன்னும் அருமையாக கொண்டு போயிருந்தேன் அப்படின்ற ஒரு கதை. ஒரு 20 நிமிஷம் மட்டும் ட்ரிம் பண்ணாங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இன்றைக்கி நைட்டோ நாளைக்கு கூட ஒரு 20-25 minutes ட்ரிம் பண்ணி படத்தை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் மட்டும் கொண்டு போய் 20 minutes பண்ணி காமிச்சாங்கன்னா படம் சல்லுன்னு உங்களுக்கு ஸ்பீடு போகும். உங்களுக்கு அந்த ஆஃப்டர் கிளைமாக்ஸ் அப்படியே ஸ்லோவாக போகுது. அதான் அப்புறம் இந்த ஹீரோவும் மமிதா பைஜும் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபைட் சீன்லாம் போகும்போது அப்படி தெரிவிக்க விடுது. பட் ஏன் உழவு வச்சு திரும்பி எந்திரிக்க வைக்கிறீங்க? நீங்கள் அங்கேயே நீங்கள் வந்து ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டு நீ டக்குன்னு கட் பண்ணி கொண்டு வந்து எப்படி உங்களுக்கு அதை ஒரு இன்டர்கட்டில் இங்கே பண்ணுறாங்க. ஹீரோ என்ட்ரி யார் வர்றாங்க, மமிதா பைஜு, அங்கே ஒரு சின்ன ஜர்க்காது, அங்கே ஒரு ஃபைட் கிளாஸ், இங்கே ஒரு ஃபைட். நீங்கள் அந்த டியூரேஷன் கொண்டு போயிருக்கலாம்ல. இது டெக்னிக்கலாக இருக்கலாம். நம்ம பேசுகிறோம், நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறோம். என்னடா 1/2 hour ஆச்சு கிளைமாக்ஸ் போகும்போது, இன்னும் விஜய் சார் அது ஹீரோவுக்கான. அப்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லி போகும்போது ஒரு ஹீரோவை கிராஸ் பண்ணி ஒரு வில்லன் கேரக்டர் நீங்கள் கொண்டு போய் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயிசம் அடிப்படும். ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணாங்கன்னா இந்த படத்தினுடைய ரேஞ்ச் வேறு மாதிரி, இன்னும் ஸ்பீட் அதிகமாக போயிருந்துருக்கும், சரன்னு போயிருந்துருக்கும் உங்களுக்கு அதை. பட் அதை மிஸ் பண்ணிட்டார் டைரக்டர். நிறைய ஒரு வாய்ப்பு வந்து எச்வினோத்து கிடச்சிது. கடைசி படங்கிற அந்த ஒரு பெரிய நேம் இருக்குது அவருக்கு. அது கொஞ்சம் அவரும் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். விஜய் சாரை பொறுத்த மட்டும் இந்த டான்ஸில், ஃபைட்டில் 3 சாங் அந்த பிளாஸ்டர் சாங்க்கில் தெருக்க விட்டார் தியேட்டரே உங்களுக்கு. ஸோ ஓவரால் வந்து அவர் கொடுத்ததில் அப்படி தூக்கி நிப்பாட்டி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அசத்தெல்லாம் அட்டகாசமாக கொண்டு போயிருக்கார் விஜய் சார். அதை இன்னும் நீங்கள் மற்றவங்களாம் சேர்ந்து பண்ணியிருந்தீங்கன்னா அந்த படத்தோட ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும். பிரகாஷ்ராஜ் கேரக்டர் வந்து இப்போ இருக்கிற ஒரு அரசியல்வாதியை குறிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் வந்து கட்சி ஆரம்பித்து ரொம்ப வருஷமாகவே அதை ஒரு அதிபர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அவரும் 2 பேருமே மாற்றி அடித்த மாதிரி இருக்குன்னு இப்போ இன்டர்நெட்டில் போட்டுட்ருக்காங்க. எஸ், நம்ம நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஸோ 2 கேரக்டர் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. நம்ம படத்தை ஏற்கனவே படம் ரிலீஸ் முன்னாடி நம்ம கேரக்டர் பற்றிலாம் நம்ம சொல்லிட்டு வரோம் நம்ம அதை. பட் அதையும் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பனிங்கில் பிரகாஷ் ராஜா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. ஃப்ளாஷ்பேக்கு செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் போது அவருக்கு ஒரு இன்ட்ரோ தேவையா? அப்போ அது வேறு யாரும் எதிர்பார்க்குறாங்க. பார்த்தா பிரகாஷ் ஒன்று ஆஃப் ஆகிடுறாங்க. இதான் முதல்ல காமிச்சிட்டியா நீன்றான். இப்போ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து டைரக்டர் தானே உங்களுக்கு. அதுதான் திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த கேரக்டர் வந்து ஓரளவு கொண்டு போகிறீங்க. காயத்துக்கு மாதிரி யாரை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, படத்தில் பேசுகிற டைலாக் யார், அந்த கேரக்டர் யாருங்கிறதெல்லாம் நீங்கள் ஆடியன்ஸ் பார்க்கும்போது கிளாப்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் ஓகே. இன்னொரு கேரக்டர் சொல்கிறாரு,
நம்ம தான் ஆட்சிக்கே வரல, ஆட்சிக்கே வராமல் இருந்தால் கூட எப்படியா இவ்வளோ வசதி இருக்குது, காரு வீடு பங்களா, 15 வருஷமா அரசியலில் இருக்கிற ஆனால் காரு பங்களா வீடெல்லாம் வச்சிருக்கேன்றது வேற யாரோ குறிக்கிற மாதிரி இருந்தது சார். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் 2 கேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டா கை தட்டுறா, டைலாக் எல்லாம் புரிஞ்சிச்சு, அது ஓகே. பட் அந்த கேரக்டர் இன்னும் நீங்கள் வந்து ஸ்கிரிப்டாக கொண்டு போயிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்காத. அதான் விஜயும் பிரகாஷ் ராஜுமான காட்சிகளை இன்னும் அதிகப்படுத்தி இருந்தாங்கன்னா பாபி தியோலை விட இவங்க 2 பேரும் அது இன்னும் சூப்பராக போயிருக்கும். நீங்கள் ஒரு நேரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கொண்டு போய் அதுக்குள்ளே தாங்க வரணும். நீங்கள் இந்த பிரான்ச்சஸ் மாதிரி நீங்கள் ஸ்பிரிட்டாக கொண்டு போயிட்டார் வினோத் அவர்கள். ஆனால் ஆரம்ப டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இருக்கு. பிரகாஷ் ராஜ் பேசுகிற வசனத்துக்கு வந்து யாரை பற்றி இவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பின்னாடி பயங்கரமான கிளாப்ஸ். ஆமாம், எங்கள் வாரிசு தானே அரசியலாக வரணும் அப்படிங்கிற பேச்சுக்கள், அப்புறம் அந்த கீரை வைக்கிற அந்த விஷயம், அதெல்லாம் பயங்கரமான டச். என்ன இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு ரொம்ப டைம் இருந்தது வேற சார். இப்போ ஒரு 6 மாதம் காலம் டைம் வேறு இருந்தது. படத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்துட்டு இன்னும் என்னென்ன எடிட் பண்ணலாம் செய்கிறான்னு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ணி அப்படி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இதோட ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும். வினோத் ஏன் இங்கே மிஸ் பண்ணான்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் அதையும் தவிர வந்து விஜய் சார் வந்து ஆல்ரெடி முன்னாடி 2 தடவை படம் பார்த்துட்டாங்க. 2 தடவை படம் பார்த்து அன்னைக்கு ஒரு 3ஆவது தடவை தான் படம் பார்த்துருக்காங்க. ஸோ படம் பார்த்து அவருக்கு ஒரு திருப்தி கூப்பிட்டு, எனக்கு பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம், எனக்கு பிடித்த கண்டென்ட்டே இந்த படத்தில் எனக்கு அதுதான், எனக்கு அதை பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப முக்கியம், எனக்கு பெண் குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்த அங்கே படம் பார்த்துட்டு அந்த அதிகாரிகிட்ட சொல்லப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு. ஏன்னா அது டைலாக் கூட சொல்லு, எனக்கு போலீஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு டைலாக் வேறு அவர் பேசியிருப்பார் அதில். ஸோ இதெல்லாம் வச்சு தான் அந்த படத்தை பற்றி எல்லாத்தையும் காமிச்சு கொண்டு போய் வச்சு நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது சார். அதனால் வந்து கொஞ்சம் டைரக்டருக்கு கொஞ்சம் டக்குன்னு இன்னும் 2 நாள் இருக்குது, நாளைக்கு பண்ணாங்கன்னா படத்தை வந்து ஸ்கிரிப்டாக கொண்டு போய் அழகாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது அவருக்கு வரணும். ஓகே சார். இப்போ இந்த கலெக்ஷன் வந்து மற்ற திரைப்படங்கள் இது வரைக்கும் அவர் லைஃப் டைமில் நடித்த திரைப்படங்களை இந்த படம் 1 வீக்கில் கிராஸ் பண்ணிடும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக சார், வாரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இறுதி படம் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து பார்க்காதவர்கள் ஒரு தடவை பார்க்குறதுக்கு உள்ளே கண்டிப்பாக வருவாங்க. இப்போது ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே நல்ல ஓப்பனிங்கில் அது படம் போயிட்டு இருக்கு. அது திங்கட்கிழமைக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த மட்டும் கிடைக்காம இருந்திருந்தால் இந்த 4 நாளே தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்திருக்கும் உங்களுக்கு. அது ஒரு பெரிய ட்ராபேக் அமைஞ்சு போச்சு. எத்தனை சதவீதம் பேர் பார்த்துருக்காங்க சார்? கிட்டத்தட்ட 73% வந்து நேற்று ஒரு நாள் மட்டுமே பார்த்துருக்க ஒரு தகவல் நமக்கு வந்து சார் இது. ஸோ ஏன்னா அந்த பிலோ 18 உள்ளே போக முடியாதனால அவங்களோட பேரண்ட்ஸ் வர்றங்கிற தகவல் நமக்கு வருது. அதை நேற்று கூட 2 பேர் வந்து பசங்களை வீட்டில் விட்டு வந்தேன்னு சொல்லி படம் பார்க்காம வீட்டில் நினச்சிட்டு இருப்பாங்களேன்னு பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் உட்காந்துட்டு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் அதை? ஸோ அது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா போச்சு. இல்லைன்னா இது சாலிடாக நேற்று மட்டுமே ஒரு 200 கோடி தாண்டி போகிற வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். இப்போ ஒன்றும் தவறில்லை, ஓவரால் வந்து பார்க்காத அப்படின்னு சொல்ல வருவாங்க. ஏற்கனவே 1,72,00,000 வாக்கு போட்டிருக்காங்க, அவர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, போவாங்க. பார்த்து முடித்தாலும் இது சாலிடாக அவருடைய படங்களின் ரெக்கார்டே லியோவை கிராஸ் பண்ணி போய் நிற்குங்கிறதா நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார். இப்போ இந்த படத்தை வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேரும் படம் பார்த்துட்டீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். தியேட்டரில் எந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் இருந்தது? இப்போ நம்ம சொன்ன மாதிரியே இந்த படத்தில் இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தா நிஜமாவே நல்லா இருந்திருக்குமா? இல்லை சார் இது பரவாயில்ல சார், இந்த லென்த்தே எங்களுக்கு ஓகே தான், நாங்கள் என்ஜாய் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அவங்க ரசிக்கிறாங்க, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஃபேன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுறாங்க, வர்றதெல்லாம் விசில் அடித்து கைத்தட்டி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. படம் வந்து 3 ஹவர்ஸ் போகிறது கூட தெரியல, டக்குன்னு போகுது. ஆனாலும் அந்த வில்லன் கிட்ட ரெடியூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா என்னுடைய லெவல் வேறுங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ரசிகர்கள் அவங்களுடைய நல விரும்பி எல்லாமே வந்து படத்தை வந்து ரொம்ப வரவேற்போட ரசிக்கிறாங்கன்றதான் நிஜம். ஓகே சார், மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து ஜனநாயகன் இன்னும் மேலும் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வரப்போகுது, இதுக்கு முன்னாடி வந்த திரைப்படத்துடைய டார்கெட்டை வந்து இந்த படம் அச்சீவ் பண்ணிச்சா இல்லையா நம்ம பார்க்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் படம் பார்த்து நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.